கேட்டியகளில் புதுகும் ஒரு கதை உண்டு. வணக்கம் எல்லாருக்கும். நான் இந்த கிழமை, அதாவது பங்குனி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பரிசில் 2-3 வீடியோ செய்கிற காண்டி வாரன். மெயினாக பரிசில் ராஜசோலா ரெஸ்டாரண்ட் நான் போட்டிருப்பேன். எங்கள் அண்ணன் சிலையை தேக்க மரத்தில் செய்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராஜராஜ சோழன் சிலையை தேக்க மரத்தில் செய்திருப்பேன். அந்த வீடியோக்கு நான் ரிவ்யூ செய்திருப்பேன். இந்த பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவையில் ஒரு உணவு திருவிழா செய்யணும். அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு உணவு திருவிழா செய்யணும். அந்த திருவிழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருக்கணும். ஏன் கூப்பிட்டுருக்கணும்னு சொன்னா, நிறைய விதமான சாப்பாடு செய்திருக்கணும். அந்த சாப்பாடுகளை சுகவாக்குறதுக்கும் அத்தோட இந்த உணவு திருவிழா செய்வதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், பாரிஸில், அதாவது பிரான்ஸ்ல எந்த இடத்துல இருந்தும் நீங்கள் அவைகள் கேட்டரிங் செய்ய போயினோம். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அவைகள்கிட்ட நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணல சாப்பாடு சுவையா இருக்குமா, எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால இந்த உணவு திருவிழாக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா அவையோட வெரைட்டி ஆஃப் ஃபுட், எல்லா வகையான சாப்பாடும் அவையில் வச்சிருக்கணும். அதுல நீங்கள் டேஸ்டா பார்க்கலாம். ஏன் தெரியும் சொன்னா, சாப்பாடு அவ்வளவும் இலவசமா கிடைக்கும். ஒரு குடும்பத்துல 2 பேர் என்ற அடிப்படையில நீங்கள் புக் பண்ணினீங்கன்னு சொன்னா அவையோட சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபியூச்சர்ல நீங்கள் ஏதாவது நிகழ்வுகள் அவுட்ல, அதாவது வேற ஒரு அவுட் ஆஃப் பாரிஸா இருந்தாலும் சரி, பாரிஸா இருந்தாலும் சரி, எங்க சரி, நீங்கள் ஒரு கல்யாண வீடு, சாமர்த்திய வீடு, பிறந்த நாள் வீடு ஏதாவது செய்ய போறீங்களோன்னு சொன்னா கீழே இருக்க ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் செய்து கொள்ளலாம் சாப்பாட்டுது. அத்தோட இந்த உணவு திருவிழா வார சனிக்கிழமை, அதாவது 7ஆம் தேதி சனிக்கிழமை 12 மணிலேருந்து பின்னர் 4 மணி நேரம் நடக்க போகுது. இந்த நிகழ்வுக்கு பிரான்ஸ்ல உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட், மணவரக்காரர், அந்த அதாவது இந்த மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வர போயிடும். அப்ப நீங்களும் இந்த வருஷம் இதுக்கு புற உள்ள நாட்கள்ல நீங்களும் ஏதாவது கல்யாண வீடு, சாமர்த்தியோட ஏதாவது செய்ய போறீங்க, அல்லது நல்ல ஒரு உணவை தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்களும் வாங்கோ. நானும் அங்க வாரம். என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களும் கண்டிப்பா வாங்கோ. ராஜசோலா ரெஸ்டாரண்ட். நான் கீழுக்கு அட்ரஸ் எல்லாமே போட்டு விடுறேன். கீழுக்கு ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு குடும்பத்துல 2 பேர் என்ற அடிப்படையில வரலாம். வந்தவங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு எல்லாமே இலவசம். அவங்க ப்ராடக்ட் அவ்வளோ இலவசமா தெரிவிக்கணும். நீங்க கீழுக்குள்ள ஃபோன் நம்பர்ஸுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணுங்க. ஏனென்றா இருக்கைகள் 150 பேருக்குரிய இருக்கை எல்லாம் இருக்குது. அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு டைமை தெரிவிக்கணும். எந்தெந்த டைமுக்கு வரலாம், சாப்பிடலாம் சொல்லி தர போயிடும். சாப்பாடு எல்லாமே இலவசம். கண்டிப்பா வாங்கும். நானும் அந்த இடத்துல நானும் அந்த உணவு டேஸ்ட்டை பார்த்து நானும் காணொலியாக போட போறேன். சரி, வர முடியாத நீங்கள் எந்த காணொலி தினம் பார்க்கலாம். பார்க்கல இது நல்லதா கூடாதா என்ன மாதிரி விவரம் எல்லாமே தரப்போறேன். வடிவா மறந்துடாதீங்க. 6ஆம் தேதி 3ஆம் மாதத்திலிருந்து 9ஆம் தேதி 3ஆம் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நாள் பாரிஸில் நிற்க போறேன். என்ன பார்க்கிறார்கள் அல்ல என்னோட கதை கவர்மெண்ட் நினைக்கிறார்கள், பாரிஸில் சந்திக்கலாம். மெயினா சனிக்கிழமை 7ஆம் தேதி சனிக்கிழமை ஃபுல் டே ராஜசோலா ரெஸ்டாரண்ட்லாம் நிற்பேன். கண்டிப்பா வாங்க, சந்திப்போம், படங்கள் எடுப்போம், ஃபன் எடுப்போம், சிரிப்போம், ஜாலியாக எடுப்போம். மெயினா ராஜசோலாண்ட ராஜ விருந்த சாப்பிட்டு மகிழ்வோம். எங்களுக்கு ராஜ விருந்தாத்திர போயிடும். லண்டன்ல என்ன கூப்பிட்டுருக்கிறோம், எந்த ஸ்ரீதேவியில தான் வாரன் வந்தவர்க பரிசை சுத்தி பார்த்து எல்லா விதமான ஒரு ஃபண்ணும் எடுத்து, வேற ஏதாவது உங்களோட கடைகள் இருந்தால் உங்களோட கடைகளில் சாப்பிட்டு பார்க்கணும், உங்களோட கடைகளில் சாப்பாட்டை சுவைய பார்க்கணும்னு நினைச்சிங்களா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நானும் சாப்பிட்டு பார்த்து இந்த காணொலியை வெளியில விடுவோம். வேற என்ன கதைச்சு வீடியோ எல்லாம் முடிக்கிறேன். கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு. சோழம் வாழ்க, நற்றமிழ் வாழ்க வாழ்க.